தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்டேட் ஃபேக்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேக்ட்ரி நீல்கிரிஸில் இருக்குது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி தான். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்காக தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாதுங்க. டைரெக்டாக நம்மளுடைய மார்க்கை வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் 2க்குள்ளே அப்ளை பண்ணணும். அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் கார்டேட் ஃபேக்ட்ரி அருவங்காடு நீல்கிரிஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக் பே பார்த்தீங்கன்னா 19,900, அது கூட டேர்னஸ் அலவன்ஸ். ஸோ மந்த்லி நமக்கு குறைஞ்சபட்சம் 25,000 to 30,000 இருக்கும் சேலரி. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 156 வேகன்சி. ஏஜ் லிமிட் வந்து 18 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், OBC நான் க்ரீமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ வருஷம் மிலிட்ரி சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ அது கூட ஒரு 3 இயர்ஸ். இப்போ நான் 5 வருஷம் மிலிட்ரி சர்வீஸ்னால் 5+3 8 இயர்ஸ் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ அந்த மாதிரி வரும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன், அதாவது 10th பாஸ். அதுக்கப்புறமா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் அல்லது நீங்கள் கவர்மெண்ட் ஐடிஐயில் இந்த கவர்மெண்ட் ஐடிஐயில் AOCP ட்ரேடில் நீங்கள் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் இதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன். அதுக்கடுத்து ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கோர் டெக்னிக்கல் ஏரியா, அதாவது டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி தான் அது. ஸோ நம்ம டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட், அதாவது ஐடியில் நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோமோ அதுவும் ப்ளஸ் அவங்க ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. 80% பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க் இன் NCTVT எக்ஸாம், அதாவது நம்மளுடைய அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்லையோ இல்லை ITI சர்டிஃபிகேட்டில் நம்மளுடைய ஸ்கோர் ப்ளஸ் 20% பார்த்தீங்கன்னா அங்கே கண்டக்ட் பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் டெஸ்ட். ஸோ அதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நமக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. அப்ளை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக தான் அப்ளை பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் மேனேஜர், கார்டேட் ஃபேக்ட்ரி, அருவங்காடு, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பணும். கண்டிப்பாக அந்த போஸ்ட் கவரில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டென்யூர் பேஸ்டு CPW பர்சனல் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக மேலே மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் மேலே வந்து ஃபஸ்ட்டு பேஜில் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி அது மேலே சைன் பண்ணணும். பாதி சைன் ஃபோட்டோ மேலேயும் பாதி சைன் பேப்பரில் இருக்க மாதிரி பண்ணணும். அது கூடவே கீழே என்னென்ன எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுறீங்களோ அது கூட ஒரு அதே ஃபோட்டோவில் இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி அட்டாச் பண்ணணும். அதில் ஃபோட்டோக்கு பின்னாடி நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இது அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ லாஸ்ட் டேட் ஜூன் 2. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் 10th முடிச்சுட்டு ITI முடிச்சுட்டு வேறு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.